இந்த நீதிபதி ஐயா அவர்களையும் கையெடுத்து கும்பிடுறோம். இவர மாதிரியான ஆட்களை முன்னேற்ற வேணும், ஊக்குவிக்க வேணும். ஆட்கள் இதனடா பிடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விடுதலை விடுதலை செய்ய வேணும். வேணும்டா 2 லட்சம் ரூபாய் வந்துட்டு போனவர் பார்த்து மறந்துச்சுடா. எங்களுக்கு உதவி செய்த உள்ளே எங்களுக்கு கவலையா இருக்குது. உறவுகள் அனைவருக்கும் பிந்திய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காண்டிபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனலூடாக 5000 சப்ஸ்கிரைப் இணைந்து எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் எமது சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது யூடியூப் சேனலூடாக பல்வேறுபட்ட சமூக பணிகள் மற்றும் உதவி திட்டங்கள் மற்றும் மக்கள் தொடர்பான அரசியல் மற்றும் பொது விடயங்கள், ஆலயங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் தற்போது பொதுமக்கள் மனதிலே தற்போது பேசப்பட்டு கொண்டிருக்கும் விடயங்களாக காணப்படும் சில விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொருளாக காணப்படும் விடயமாக காணப்படுவது எஸ்கே கிருஷ்ணா தொடர்பான விடயமானது பொதுமக்கள் மனதிலே தற்போது பெரும் பேசும் பொருளாக காணப்பட்டிருந்தது. எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டதிலிருந்து தற்போது வரை எஸ்கே கிருஷ்ணா தொடர்பான நாங்கள் காணொலி விட்டோம் என்று சொன்னால் கூடுதலான மக்கள் எஸ்கேனுடைய என்ன நடக்குது, அவருக்கு என்ன நடந்தது, விட்டுட்டு விடுதலை செய்துட்டு நம்ம இல்லையோ என்று அந்த பொதுமக்கள் மனதில் ஒரு ஏக்கமாக அவரை அந்த பின்தொடர்ந்து அவருடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் அவருக்கு என்ன நடந்தது, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக அந்த மக்கள் ஆர்வமாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் 1 மாதத்தை கடந்து அவருடைய விடுதலையானது ரத்து செய்யப்பட்டு அவருக்கு பிணையானது வழங்கப்படாமல் தற்போதும் அவர் யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். எனினும் எஸ்கே கிருஷ்ணா அவருடைய வழக்கிலே சின்ன ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய வழக்கிலே ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். மிகுதி 3 தற்போதும் யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வழக்கானது எதிர்வருகின்ற புதன்கிழமை அவருடைய வழக்கானது எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. எஸ்கே கிருஷ்ணாவுடைய வழக்கிற்கு பிரதான காரணமாகவும் அவர் சிறைச்சாலையில் இருப்பதற்கு பிரதானமான காரணம் யாதெனில் அவருடைய அந்த உதவி திட்டம் செய்ய போன இடத்துல அவர் கதைத்த விடயங்கள், அந்த பெண் 18 வயது நிரம்பிய பெண் பிள்ளையுடன் கதைத்த விடயமே தற்போது அவருடைய சிறைச்சாலைக்கு முக்கிய காரணமாக காணப்படுகின்றது. டி.கே. கார்த்திக் என்பவர் தனது காணொலிகள் மூலம் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு மிக முக்கியமான பிரதானமான அவர் சிறைச்சாலை இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த உதவி திட்டம் செய்த போன இடத்துல கதைத்த விடயம் தான் தற்போது அவருடைய சிறைச்சாலை இருப்பதற்கு முக்கிய காரணம் என அவர் யூடியூப் தளத்திலே அவர் சிறைச்சாலை தொடர்பான டி.கே. கார்த்திக் எஸ்கே கிருஷ்ணா சந்தித்து கதைத்த விடயங்களை டி.கே. கார்த்திக் அவரது யூடியூப் தளத்திலே வெளிப்படுத்தியிருக்கின்றார். மற்ற வகையிலே எஸ்கே கிருஷ்ணாவுடைய வழக்கிற்கு இன்னும் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெற காத்திருக்கின்றது. அதிலும் எஸ்கே கிருஷ்ணா விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மீண்டும் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவாரா என்பது பொதுமக்கள் மனதிலே ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவர் விடுதலை செய்தால் ஒரு சந்தோஷம், உதவி திட்டம் பல பெற்ற உறவுகள் அவரை எப்போது அவர் வெளியில வருவார், எப்போது உங்களுக்கு உதவி திட்டம் கிடைக்கும் என பல்வேறுபட்ட அவரிடம் உதவி பெற்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆதரவானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். 50க்கு 50% அவருக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள், எதிரானவர்களும் இருக்கிறார்கள். கிருஷ்ணாவை அவர் உதவி திட்டம் செய்ய போன இடத்துல 5 மாதத்து முதல் நடைபெற்ற விடயமே தற்போது அவர் சிறைச்சாலை இருப்பதற்கு காரணம். ஆனால் அவர் சிலர் அவர் கதைத்த விடயங்களை கட் பண்ணி அவர் அந்த நல்ல விடயங்களை பேசுகிற இடத்துல சொல்லாமல் அவர் கெட்ட விஷயங்களை பேசுகிற இடத்துல கட் பண்ணி போட்டு அவரை இவ்வளவு சிறைச்சாலைக்கு அடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனினும் அவர் முழுமையான காணொலிகளையும் அடுத்த காணொலியில விட்டிருக்கிறார். இதுதான் நடந்தது பாருங்கன்னு சொல்லி ஃபுல்லா காணொலி பார்த்த உறவுகளுக்கு அவர் கதைத்த விடயம் பிழையாக இருக்கலாம். பொதுமக்கள் அதுதான் அவர் கதைத்த விடயம் பிழை என்று கூறுகிறார்கள். அவர் பிழை இருந்தாலும் அவர் வேறு தப்பு எதுவும் செய்யலை தானே. போதை மற்றும் கொலை மற்றும் பாலியல் சீண்டல் மற்றும் அப்படி ஒரு விதிகளும் இல்லை, ஒரு தப்பான விடயத்தில் அவர் ஈடுபடவில்லை. கதைத்த விடயங்களே அவருக்கு இப்படி பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் பல ஊழல்கள் செய்த பலர் இந்த இலங்கையிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம்
இந்த கைது செய்யப்படாமல் இப்படி அந்த உதவி திட்டம் செய்தவரை கைது செய்யக்கு என்ன காரணம்? இப்படி உதவி செய்தவரை அடைத்தவர்களுக்கு அவர்களை மீண்டும் அவர் வெளியில வரணும் என இந்த உதவி பெற்றவர்கள் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பல அரசியல்வாதிகளும் பலர் ஊழல் செய்தவர்களும் வெளியில சர்வ சாதாரணமாக சென்று கொண்டிருக்கையில இப்படி உதவி திட்டம் செய்தவரை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு அந்த உதவி பெற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அந்த உதவி திட்டம் பெற்றவர்கள் அவர்கள் தமது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதனை நாங்கள் தொகுத்து உங்களுக்கு காணொளி மூலம் தெரியப்படுத்த போகின்றோம். கிருஷ்ணா தொடர்பானவும் அவருடைய வழக்கு தொடர்பானவும் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய விடயங்கள் தொடர்பாக கேட்டறிந்து கொள்வோம். பாருங்கள். கஷ்டப்பட்டு ஏழைகளாக இருந்த எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்து அவரை கடவுளாக வந்து உதவி செய்து அவரை அநியாயமாக கொண்டு போய் சிறையில வச்சிருக்கணும். அவரை விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி அந்த அதிகாரிகளை ஆக்களையும் கையெடுத்து கும்பிடுறோம். அதோட கடவுளும் ஆண்டவராகிய இயேசுவும் அவரை விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி ஆண்டவரையும் கும்பிடுறோம். இந்த நீதிபதி ஐயா அவர்களையும் கையெடுத்து கும்பிடுறோம். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர்களுக்கு உதவிதான் செய்தார். கஷ்டமான இதையும் எங்களுக்கு செய்யவில்லை. அதனால அவரை தெரியல விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி கோடி நமஸ்கார நீதிபதி ஐயா அவர்களுக்கு அவரை விடுதலை செய்ய வேணும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அவர் வெளியே வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு கட்டித்தந்த வீட்டுல நான் இருக்கும் பொழுது அவரை நினைச்சு சந்தோஷமாக இருப்பேன். அவர் வெளியே வந்தால் தான் நான் என்னுடைய வீட்டுக்கு போவேன். அவர் கட்டித்தந்த வீட்டுக்குள்ள அவரே வந்து துறந்தாரம் என்றவர். அவர் துறக்க முன்னமே அவரை பிடிச்சி சிறையில வச்சுட்டாங்க. அவரை விடுதலை செய்தா பெரிய உதவியாக இருக்கும். ஆண்டவராகி இயேசுவும் அவரை விடுதலை செய்யறதுக்கு உதவி செய்வார் என்று நான் ஆண்டவரை பார்த்து மண்டாரும். இதர மாதிரியான முன்னேற்ற வேணும், ஊக்குவிக்க வேணும். ஆக்கள் இதனடா புடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது சரியான கவலைக்குரியடா. தாங்களும் உதவி செய்ய மாட்டாங்க, உதவி செய்யற ஆக்களையும் விடாத மாதிரி. ஒரு நேர சாப்பாடு கூட கஷ்டப்பட்ட வைக்கலாம். உதவி திட்டம் எல்லாம் செய்திருக்கிறேன். விடுதலை செய்யணும், வெளியில ஆள் வரணும். வந்தாத்தான் நிறைய பேருக்கு உதவி கிடைக்கும். தொட்டி கட்டி தரேன், இதுல கூட்ஸ் வைக்க தரேன், மேல இந்த சைட்ல மோட்டர் பைக் எடுத்து தரேன். மோட்டர் பைக் இவர் 2 பேரும் மேய்ச்சி ஓடுது. மோட்டர் பைக். ஆனா கூட அவர் வந்தாங்க காத்தினவர் ஒரு மோட்டர் பைக் அவர் கூட வந்தாங்க. கிருஷ்ணா அவர் கூட வந்தா உங்களோட கூட நெடுவலம் வந்து வந்து கதைக்கிற மாதிரி கிடக்குது. கூட வீடியோ நான் நெடுவலம் பாக்குறேன். நான் அதான் கூட உங்களோட வீடியோ தான் கூட வரும். இல்லாட்டி அவ சின்னபடியே அவற்ற வீடியோ வரும். ஆனா எப்படி 2 உங்களோட வீடியோ தான் கூட போடுற பாக்குறேன். விடுதலை செய்ய தம்பணும். வேணுண்டா எங்களை மாதிரி இருக்கிற ஏழை மக்களுக்கு இன்னும் உதவி செய்ய வேண்டி இருக்காங்க. அவர் இல்லாட்டி இந்த உதவி செய்யறதுக்கு ஒரு திறமை வர மாட்டேங்குது. அதை விட உதவி செய்யறவரையே பிடிச்சி உள்ளுக்கு அடைச்சிருக்கணும். அவர் எப்படியாவது நாங்க வெளியில எடுக்கணும்னு கேட்டுக்கொள்றோம். அதை விட எவ்வளவோ குற்றம், இந்த களவுகள், பொய்யல், எவ்வளவோ பிரச்சனை செய்த ஆக்களை கூட ஜெயில விட்டு வெளியில விட்டுட்டு எந்த ஒரு பிழையும் செய்யாதவர், சரி பிழை செய்திருந்தாலும் அவர் தானே ஒத்துக்கொண்டு அதுக்கெல்லாம் மன்னிப்பு அதெல்லாம் கேட்டு 5 மாசத்துக்கு முதல் இந்த பிரச்சனை நடந்திருந்தா 5 மாசத்துக்கு முதலே எல்லாரும் அந்த கதை கதைச்சிருக்கணும். பாராளுமன்ற அளவுக்கு போற அளவுக்கு அந்த கதையை எப்ப கதைச்சிருக்கணும்? 5 மாசத்துக்கு முதலே அந்த கதை கதைச்சிருக்கணும். இப்ப அந்த 5 மாச கதையை கொண்டு இப்ப கதைக்கணும். என்னத்தால முன்னேற்றமா வந்தாலும் உங்களோட காசுல இருந்து அவர் வரையில தானே. அவர் உங்களோட காசுல இருந்து அவர் அப்படி காசை கொண்டே போட்டிருந்தாலும் அவ்வளவு காசை கொண்டு அவர் செனத்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப்ல அவர் நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். அவர் எல்லாருக்குமே உதவி செய்திருக்கிறார். காட்பட்டக்கார பிள்ளைக்கு செய்திருக்கிறார். மற்ற அப்படி உதவியல் செய்யற உதவியல் பல லட்சக்கணக்கான உதவியல், பல லட்சத்துக்கு மேற்பட்ட உதவியில தான் செய்திருக்கிறார். அவ்வளவு ஒவ்வொரு 50 லட்சம் 60 லட்சம் காசு எல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்.
வெந்த பிள்ளைகள் எல்லாம் இது செய்யறதுக்கு 6 லட்சம் கேட்ட உடனே ஓமண்டு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதை பற்றி ஒண்ணு கேட்கல. அண்ணா எனக்கு அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கணும்னு நான் சொல்லியும் அந்த 2 லட்சம் காசை கொண்டு இந்த பிள்ளைக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆனா அதையும் நான் அவர் சொன்ன மாதிரியே நான் கொப்பிலே போட்டு இந்த பிள்ளைக்கு தேவைக்குத்தான் நான் வச்சிருக்கிறேன். அதுதான் இப்ப பிரச்சனை. அவர்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் அந்த பொம்பளை பிள்ளை என்ன பிரச்சனை, பொம்பளை பிள்ளை அந்த கதை ஒன்றும் இவையே பெருசா எடுக்கல. இப்ப கூட வாரத பேங்க்ல இருக்கிற கோடிக்கணக்கான காசுகள் வச்சிருக்கிறாராம். அதெல்லாம் கழிக்க வேண்டிய உரிமையே இல்லை. அவர் யூடியூப்ல எங்களை பற்றி விடுறபடியாத்தான் வெளிநாட்டுக்காரர் அவருக்கு உதவி செய்யணும். அதோட வெளிநாட்டுக்காரரால அவருக்கு உதவி அவர் எங்களுக்கு அவ்வளவு உதவியும் செய்யறார். இப்ப இதுவும் பிழையாண்டா இதுக்கு புறாகம் அவரை உள்ளுக்க வச்சிருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. இப்ப களவுகள் பொய்யல் அந்த அந்த அண்ணன் செய்திருந்தாருண்டா இவ்வளவு சனத்துக்கு இவ்வளவு ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி கூடாத ஆளா இருந்திருந்தா அவ்வளவு காசை கொண்டு போய் ஒழிச்சு வச்சு தானே ஏதாவது செய்து இருந்திருப்பேன். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க எங்கட வீட்டை வாரத்துக்கு முன்னம் நாங்கெல்லாம் போனதுக்கு கேட்டுனாங்க. அண்ணா எங்கட குழந்தைக்கு ஆபரேஷன் செய்யணும்னா இவ்வளவு காசு தேவையுண்டு. சரி தங்கச்சி நாங்க உங்களோட வீட்டை நாங்க கதைக்கிறோம். அப்ப உங்களோட வீட்டை நாங்க உங்களுக்கு முன்னால வீடியோ செய்யறது உங்களுக்கு விருப்பமோன்னு கேட்டேன். ஓமண்ணா பிள்ளைக்கா வேண்டிதான் என்னன்னு நாங்களும் எல்லாம் நாங்க ஒத்துக்கொள்றோம்ண்ணா. எங்களோட வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாரும் கிட்ட ஓமண்டு சொன்னா செய்யறோம். சரி தங்க ஓமண்டு அவர் நாங்க திரும்ப எடுத்து அவரே சொன்னது. அண்ணா அப்படி அம்மாக்களுக்கு வீட்டுக்கார எல்லாரும் கேட்டுட்டோம் ஓமண்டு சொல்லிட்டீன்னு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னாக்கா சரி தங்கச்சி நாங்க அடுத்த நாள் அந்த அடுத்த நாள் சொல்றேன் அந்த அண்டை சொல்றேன் தங்கச்சி 2 நாளாதான் நாங்க இங்க வருவோம். சரி என்று நாங்க 2 நாள் 2 நாளே வந்துட்டாரு. வந்து தங்கச்சி உங்களை வீடுகள் தெரியான்னு சொல்லி நான் தான் போய் அவரை எங்களோட பள்ளிக்கூடத்தடியில இருந்து கூட்டிக் கொண்டு இங்க வந்தது. அப்ப எங்களோட இங்க கதைக்க வரும்போது அவர் சொன்ன நான் இப்படி பெம்பலா கதைப்பெண் எல்லாரோடையும் அந்த பழக்கம் எல்லாரோடையுமே பெம்பலா சிரிச்சு கதைக்கிறது. வயசு போன அம்மாக்களை நல்லா சிரிச்சு கதைச்சு அந்த அம்மாக்களை எல்லாம் நல்ல கலகலப்பா வச்சிருந்துருக்குறேன். எங்கட வீட்டுல எங்கட அப்பா அம்மா ஒரு அலையலாமத்தான் இருந்தவா. அவாவும் அண்டைக்கு அவாவும் நின்று அண்டு அந்த பெருசா அவர்களிடம் புழங்கி கதைக்க மாட்டான். அவாக்கு ஒரு யோசனைகள் வேற தெரிஞ்சவா. இங்க அந்த அண்ணாவோட இருந்து சிரிச்சு கதைச்சதுக்கு பிறகு அந்த அண்ணா இந்த கதையவே வீட்டை கதைப்பான். நல்ல பொடியும் தன்னோட இப்படி கதைக்குது அப்படி அந்த நல்ல நேரத்தை கதைச்சது. அப்படி இருக்கிற அண்ணாவை ஒரு குறியா சொன்னா ஒரு பிரியோசனம் இல்ல. உதவி செய்தாமன்னு சொல்லி தந்துட்டு போனவர் 15 நாளைக்கு பிறகு வந்தவர் வந்த இடத்துல திருப்பி எங்களோட சந்திச்சு எங்களோட கதைச்சு போட்டு 2 லட்சம் ரூபாய் வந்துட்டு போனவர். இவாக்கு மருந்து சிராவுக்கு இந்த காசை வச்சிருக்கீங்க காட்டை கொடுத்துட்டு போனது. பிள்ளைங்களுக்கு எதா வழிய விடணும். எங்களுக்கு வீட்டு உதவியை செய்யறதுக்கு உங்களை கும்பிட்டு கேட்குறோம். பிள்ளைய வழிய விடுங்க. எங்களுக்கு உதவி செய்த பிள்ளைய எங்களுக்கு கவலையா இருக்குது பிள்ளை இல்லாம.